இது வாழைப்பூ. இந்த வாழைப்பூ வச்சு பருப்பு உசிலி அரைக்காமல் பருப்பு உசிலி பண்ண போகிறேன். பார்க்கலாம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாழைப்பூ பருப்பு உசிலி. அதுக்கு அரைக்க வேண்டாம். பாசிப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு. இப்போ பண்ணுறது எப்படின்னு பார்ப்போமா? வானொலி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய், யூஸ் பண்ணுற எண்ணெயை விட்டுக்கோங்க. கொஞ்சம் கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிச்சாச்சு. இந்த ஊற வச்ச பாசிப்பருப்பை அதை போட்டுடலாம். ஊற வச்ச பாசிப்பருப்பை போட்டாச்சு. அதுக்கு தேவையான காரப்பொடி, வாழைப்பூக்கு தகுந்த உப்பு எல்லாம் போட்டாச்சு. இந்த கருவேப்பிலையும் வாழைப்பூவையும் புழிஞ்சு எடுத்து அதில் போட வேண்டியதான். இப்போ வாழைப்பூ, பாசிப்பருப்பு, மிளகாத்தூள், பெருங்காயம், அப்புறம் உப்பு போட்டாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக விட்டாச்சுன்னா வாழைப்பூ பருப்பு உசிலி ரெடி. அரைக்க வேண்டாம். பாசிப்பருப்பு ஊற வச்சு போட்டாலே போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இறக்கும்போது கொஞ்சம் தேங்காய் பூ போடணும். கொஞ்சம் தண்ணி விடுவோம். அது வேகணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் தண்ணி விடுவோம். அது நல்லா தட்டு போட்டு மூடி போட்டு மூடியாச்சு. வேக 2 நிமிஷம்தான் வேகிறதுக்கு. இப்போ வாழைப்பூ பருப்பு உசிலி ஆயாச்சு. இந்த பாருங்க, பருப்பும் வாழைப்பூவும் சேர்ந்து நல்லா வெந்துடுத்து. வாழைப்பூ பருப்பு உசிலி வந்தாச்சு. அதுக்கு கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாம். விருப்பம் உள்ளவா போட்டுக்கோங்க. தேங்காய் பூ ரொம்ப அருமையாக இருக்கும். அது தேங்காய் பூ போட்டால் எல்லாம் சேர்ந்து வரும்போது குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாது. ரெடி ஆயாச்சு. பாத்திரத்தில் மாற்றிட்டு காட்டுறேன். வாழைப்பூ பருப்பு உசிலி ரெடி ஆயாச்சு. ஈஸியாக பண்ணக்கூடியது. இது எல்லோரும் பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.